வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை வாரணாசிக்கு பயணம் மேற்கொண்டு PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியுதவியாக மொத்தம் 20,500 கோடி ரூபாயை வழங்கும் பணிகளை தொடக்கி வைக்கிறார். இதனால் 9 கோடியே 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். பிரதமரின் இந்த பயணத்தின்போது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு சுமார் 2,200 கோடி ரூபாயாகும். நாடு சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளை கொண்டாடவுள்ள நிலையில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த இயக்கத்தில் 23 கோடி வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதாகவும் 6 கோடி பேர் செல்ஃபி எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளதாகவும் 2023இல் 10 கோடி பேர் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றியபடி செல்ஃபி எடுத்து பதிவிட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த ஆண்டும் இந்த நடைமுறையை சிறப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் உள்ள 73 முக்கியமான ரயில் நிலையங்களில் பண்டிகை காலங்களின் போது பயணிகள் நெரிசல் இல்லாமல் பயணம் செய்ய ஏதுவாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு, ஒலிபெருக்கிகள் மூலம் முறையான அறிவிப்பு, அவசர நிலையை கையாள தனி அறைகள் என பல்வேறு ஏற்பாடுகள் முக்கியமான ரயில் நிலையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.